guys, welcome to Mava Level. ஐபிஎல் ப்ரிவியூ பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம எந்த டீம் பற்றி பார்க்க போகிறோம்னா கடப்பாரை அடிக்கக்கூடிய ஒரே டீம் இந்த ஐபிஎல்ல என்னோட ஃபேவரட்ஸாக இருக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்ஸ்மேன்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா டாப் ஆர்டரில் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன். அவங்களோட மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ஆண்ட்ரி கிளாசன். அவங்களுடைய டெத் ஓவர்ஸில் அடிக்கக்கூடிய ஒரு ஹித்தடெக் பேட்ஸ்மேன் யாருன்னா அபினவ் மனோகர். 6 பேட்ஸ்மேன் வச்சுருக்காங்க. 6ல் 2லேருந்து 3 பேர்த்துக்கு மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளோதாங்க. இந்த சீசன் எஸ்ஆர்ஹெச் கப் அடிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. போன சீசன் விட்டதை இந்த சீசன் அவங்க ஈஸியாகவே பிடிச்சிடலாம். அவங்களோட பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆக்ஷன் பிக்காக இருக்கக்கூடிய முகமது ஷமி அண்ட் ஆடம் ஜாம்பா, செய்தே உனாட்கட் அண்ட் வேற யாருங்க, சைலண்ட் மேன் நம்ம கேப்டன் பேட் கமின்ஸ். அவங்களுடைய இம்பேக்ட் பெற வரக்கூடிய ராகுல் சகர். ஓவரால் ஸ்குவாட் அலைஸ் எடுத்துக்கிட்டோம்னா கடப்பாறை எடுக்கக்கூடிய அந்த 5 பேட்ஸ்மேனுக்கு ஆப்போனண்டாக ஒரு 5 பேட்ஸ்மேன் இந்த 10 ஐபிஎல் டீமில் இருக்குது அப்படின்னா அது எஸ்ஆர்ஹெச் மட்டும்தான். அந்த ஸ்பின் குவாலிட்டி இங்கே எஸ்ஆர்ஹெச்சில் ஆடம் ஜாம்பா அண்ட் ராகுல் சகர் கொடுக்குறாங்க. எண்டில் டெத் ஓவர்ஸ்க்கு ஷமி மற்றும் பேட் கமின்ஸ் இருக்காங்க. ஓவராலாக ஸ்குவாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமான அட்டாக்கிங், ஸ்டேபிள் அண்ட் கம்போஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்குவாட். அண்ட் கமின்ஸ் லாஸ்ட் டைம் ஃபைனல் வந்து மிஸ் ஆனார். இந்த டைம் கண்டிப்பாக மிஸ் ஆக மாட்டார் எனக்கு தோணுது. பார்க்கலாம். இது மாதிரியான கிரிக்கெட் சம்மந்தமான வீடியோஸ் அண்ட் ட்ரீம் ப்ரிடிக்ஷனுக்கு மறக்காமல் மாவா லேபிள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.